Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், ரியாஸ் ஹாரிஸ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக சீனாவின் எக்ஸிம் வங்கியின் தலைவர் ஜனாதிபதியிடம் உறுதி. சீன இலங்கை உறவுகளால் ஏனைய நாடுகளுக்கு பாதிப்பு ஏற்பட மாட்டாது என்கின்றார் அமைச்சர் GL பீரிஸ். கொழும்பு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தரை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை, விரிவர்கள் சங்கம் தெரிவிப்பு. இலங்கை ராணுவத்தினருக்கு தமிழ்நாட்டில் பயிற்சி வழங்கப்பட மாட்டாது, இந்திய பாதுகாப்பு அமைச்சர் கருத்து. நான்கு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு சீனா சென்றுள்ள ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் சீன ஜனாதிபதிக்கும் இடையில் இன்று சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பு சீன தலைநகர் பெய்ஜிங்கில் நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது ஜனாதிபதியின் பாரியார் ஷிராந்தி ராஜபக்ச மற்றும் சீன ஜனாதிபதியான் பாரியார் பெங்லியுவான் ஆகியோரும் பிரசன்னமாகியிருந்தனர். வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா மற்றும் கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் தொடர்பிலான உடன்படிக்கைகளிலும் இரு நாட்டு தலைவர்களும் கைச்சாத்திட்டுள்ளனர். கடந்த வாரத்தில் வெளியிடப்பட்ட சீன அரசு அறிக்கையின் பிரகாரம் இலங்கையில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் திட்டங்களுக்காக 580 மில்லியன் அமெரிக்க டாலர் கடனை வழங்குவதற்கும் சீனா இணங்கியுள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்திச் சேவை குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை இலங்கையின் அபிவிருத்தி பணிகளுக்கு தொடர்ந்தும் ஒத்துழைப்பு வழங்க உள்ளதாக சீன எக்ஸிம் வங்கியின் தலைவர் ஜனாதிபதியிடம் உறுதியளித்துள்ளார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கும் சீன எக்ஸிம் வங்கியின் தலைவர் லீ ருகுவிற்கும் இடையில் இன்று முற்பகல் சந்திப்பொன்று இடம்பெற்றது. பெருந்தெருக்கள் அபிவிருத்தி, அதிவேக வீதிகள் நிர்மாணம் மற்றும் நீர்ப்பாசனம் ஆகிய துறைகளில் இலங்கைக்கு எதிர்காலத்தில் ஒத்துழைப்பு வழங்க உள்ளதாக லீ ருகு இதன்போது தெரிவித்துள்ளார். இலங்கையில் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களுக்காக சீன எக்ஸிம் வங்கி வழங்கும் ஒத்துழைப்பிற்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இதன்போது நன்றிகளை தெரிவித்துள்ளார். எக்ஸிம் வங்கி வெளிநாட்டு அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான சீனாவின் பிரதான நிதி நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. பத்திரிகைகளில் இன்றைய தினம் வெளியான கேலி சித்திரங்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான தொடர்புகளால் ஏனைய நாடுகளுக்கு பாதிப்புகள் ஏற்பட மாட்டாது என வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவிக்கின்றார். இந்த உறவு இரண்டு நாடுகளுக்கிடையில் மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டவை அல்லவெனவும் அமைச்சர் சீன ஊடகங்களுக்கு குறிப்பிட்டுள்ளார். சீனா மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளுக்கிடையில் நிலவுகின்ற நட்புறவின் ஊடாக பலம் வாய்ந்த எந்த ஒரு நாட்டுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான எண்ணம் இல்லை எனவும் பேராசிரியர் GL பீரிஸ் கூறியுள்ளார். ஏனைய அனைத்து நாடுகளும் இலங்கை நட்புறவுகளை பேணி வருவதாக வெளிவிவகார அமைச்சர் சீன ஊடகங்களுக்கு சுட்டிக்காட்டியுள்ளார். நட்புறவை சாதகமாக பயன்படுத்தி அதன் மூலம் ஏனைய நாடுகளை பாதிப்புக்கு உள்ளாக்குவதற்கு அல்லது ஆபத்தில் தள்ளிவிட சீனா எதிர்பார்க்கவில்லை எனவும் வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். பயங்கரவாதம் தோற்கடிக்கப்பட்டதன் பின்னர் இலங்கையின் பொருளாதார அபிவிருத்திக்கும் உட்கட்டமைப்பு வசதிகளின் மேம்பாட்டுக்கும் சீனா பாரிய ஒத்துழைப்புகளை வழங்குவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸும் சீனா சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நீண்ட
நீண்ட காலமாக இடம்பெயர்வு வாழ்க்கை அனுபவிக்கும் யாழ் வலிகாமம் வடக்கு மக்கள் மீண்டும் இடம்பெயர நேருமோ என்று அங்கலாய்க்கின்றனர். தற்போது அவர்கள் வாழ்ந்து வரும் காணிகளின் உரிமையாளர்கள் அவர்களை அங்கிருந்து வெளியேறுமாறு அறிவித்ததை அடுத்து இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. 1990களில் யாழ் வலிகாமம் வடக்கு பகுதியில் இருந்து இடம்பெயர்ந்த மக்கள் பல்வேறு பகுதிகளில் வாழ்ந்து வருகின்றனர். பலாலி, தையிட்டி, மயிலிட்டி போன்ற பகுதிகளை சேர்ந்தவர்களில் சிலர் உடுப்பிட்டி பகுதியில் தனியார் காணியில் அமைக்கப்பட்ட நலன்புரி முகாமில் தங்க வைக்கப்பட்டனர். வீடுகள் தென்னம்புள்ளி சகலதும் இருந்தது எங்கட வீட்டு பக்கம் பலாலியில 90ஆம் ஆண்டு தான் இடம்பெயர்ந்து வந்து பள்ளிக்கூடத்துல இருந்த நாங்க. பள்ளிக்கூடத்துல இருக்க எங்களை கூட்டி கொண்டு வந்து இதுக்கு இருட்டினது. தாங்கள் பலாலி பூ மட்டும் முடுறமன் இப்ப வாழாடி எங்களோட. இந்த முகாமில் தற்போது சுமார் 20 குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன. 23 வருட காலமாக இங்கு வாழும் இவர்கள் இதுவரை மீள்குடியேற்றப்படவில்லை. ஒருபுறம் வலிகாமம் வடக்கில் ராணுவ தேவைக்காக இவர்களின் காணிகள் சுவீகரிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில், மறுபுறம் இவர்கள் தங்கியுள்ள காணியில் இருந்து வெளியேறுமாறு காணி உரிமையாளர் கோரியுள்ளார். நாங்கள் வெளிநாட்டில் இருந்தனா இப்போ எங்களை காணியை திருச்சி போட்டு வீடு கட்டி நாங்கள் இருக்க வரும். 2 தவணை தாங்க, 3 தவணை தாங்க, இப்படியே மாதமாக 2-3 மாதமாக போய்க்கணும். எங்களுக்கு இருக்கிறதுக்கு வேறு வீடு வசதி இல்லை. எங்களை சொந்த வீட்டை நாங்கள் திருச்சி இருக்க வரும். எப்படியாவது இந்த மக்களை நீங்கள் வேறு இடத்துக்கு இடம் மாற்றியோ அவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான சில இதழை செய்து கொடுத்து இந்த இதில் இடமாற்றம் செய்ய வேணும். குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள் இந்த முகாமில் இருந்து வெளியேறி எங்கு செல்வது என தெரியாது இங்குள்ள மக்கள் அங்கலாய்க்கின்றனர். அவர் இப்ப எங்களை 2 கிழமைகளில வெளிக்கிட சொல்லி இப்ப நாங்கள் எங்களை சொந்த இடம் எங்களை இடத்தை நீங்க விட வேணும். பலாலிதான் எங்களுக்கு தேழ்வேன், வேறு இடம் எங்களுக்கு தேழ்வே. காணிக்காரர் எங்களுக்கு 2 கிழமைகள் முதலில் ஆக்கினது. அதெல்லாம் ஒன்றும் செய்யல. எங்களுக்கு பலாலிக்கு விடுதலை போடும்போது இல்லாட்டி அந்த பலாலிக்கு பொறுமதியானதுக்கு மாதிரி எங்களுக்கு இடத்துல வீட்டு திட்டமோ காணியோ சந்தாங்களுக்கு பிரச்சனை இல்லை. தமது பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கையாக உள்ளது. நடவடிக்கையில் அரசாங்கம் செய்யல, அவர்கள் பதிலும் இல்லை. எத்தனை அறிஞ்சிருக்காங்க பிரச்சனை நடந்து முடிக்கல. இதுக்கு ஒரு முடிவு முடக்கல. அதாவது எங்களுக்கு சரியான சிக்கல் இங்கே. இதுக்கு உறுதி ஆக்கள் நடவடிக்கை எடுக்கணும். உங்களுக்கு தமது தாய் நிலத்தின் ஓர் மூலையில் வாழும் கனவை சுமந்து நிற்கும் வலிகாமம் வடக்கு மக்களின் எதிர்பார்ப்பு ஈடேறுமா? இலங்கை ராணுவத்தினருக்கு தமிழகத்தில் பயிற்சி அளிக்கப்பட மாட்டாதென இந்திய பாதுகாப்பு அமைச்சர் AK அந்தோணி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் தஞ்சையில் உள்ள விமானப்படை தளத்தில் புதுப்பிக்கப்பட்ட விமான ஓடுபாதையை நேற்று திறந்து வைத்து உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளதாக BBC செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கை ராணுவத்தினருக்கு இந்தியாவில் பயிற்சி அளிப்பதற்கு எதிராக தமிழகத்தில் பாரிய எதிர்ப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் பயிற்சிகள் நிறுத்தப்பட்டிருந்தன. எவ்வாறாயினும் இந்தியாவின் ஏனைய மாநிலங்களில் இலங்கை ராணுவத்தினருக்கு தொடர்ந்தும் பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்திய பாதுகாப்பு அமைச்சர் AK அந்தோனியின் இந்த கருத்து இந்திய மத்திய அரசாங்கம் முன்னர் வெளியிட்ட தீர்மானத்தை உறுதிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக BBC செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் அரசியல் கலாச்சாரம் மாற்றப்பட வேண்டுமென ஜனநாயக கட்சியின் தலைவர் சரத் பொன்சேகா தெரிவிக்கின்றார். முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா இன்று காலை புத்தளம் சேனை குடியிருப்பு பகுதிக்கு விஜயம் செய்தார். தற்போதுள்ள எதிர்க்கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த அரசாங்கம் செய்கின்ற அனைத்து ஊழல் மிகுந்த செயற்பாடுகளையும் செய்யும் என்று நான் நம்புகின்றேன். எதிர்க்கட்சியில் உள்ள பெரும்பாலானவர்கள் நாம் அதிகாரத்துக்கு வர வேண்டும், எமது மக்களுக்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்று கூறுவதை நான் கேட்டிருக்கின்றேன். ஆனால் நாட்டில் உள்ள 20 மில்லியன் மக்களுக்கும் ஏதேனும் செய்ய வேண்டும் என்று கூறுவதில்லை. மக்களுக்காக சேவை செய்யும் அரசியல்வாதிகளும் புதிய சக்திகளும் உருவாக வேண்டும். மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்துவதில் எவ்வித தவறும் இல்லை. ஆனாலும் பொறுப்பு வாய்ந்த நிறுவனங்களின் கவன ஈனம் காரணமாக மின்சாரம் வீண் விரயம் செய்யப்படுவதை அவதானிக்க முடிகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் ரிப்போர்ட்டர் ஒருவர் வழங்கிய தகவல் இது. இது கொழும்பு மேட்லேண்ட் பிளேஸ் பகுதியாகும். எமது ரிப்போர்ட்டர் இன்று பகல் ஒளிப்பதிவு செய்த காட்சிகளே இவை. அண்மையில் மின்கட்டணம் அதிகரிக்கப்பட்டதைத் தொடர்ந்து மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டது. எனினும் அதில் பலனில்லை என்பதை இந்த காட்சிகள் உறுதிப்படுத்துகின்றன.
சவுதி அரேபியாவில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள இலங்கை பணியாட்களுக்கு பொது மன்னிப்பு காலம் வழங்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு மற்றும் நலன்புரி சேவைகள் அமைச்சு தெரிவிக்கின்றது. ஜூலை மாதம் 3ஆம் தேதி வரை வழங்கப்பட்டுள்ள இந்த பொது மன்னிப்பு காலத்தில் 2 வகைகளின் கீழ் மன்னிப்பு வழங்கப்படுவதாக அமைச்சு குறிப்பிடுகின்றது. இந்த விடயம் குறித்து தெளிவுபடுத்துவதற்கான ஊடகவியலாளர் சந்திப்பு அமைச்சில் இன்று நடைபெற்றது. මේ සමාව යටතේ ඒ අයට දඩයක් ගෙවන්නේ නැතුව සාමාන්‍යයෙන් ගෙවන දඩේ இந்த முறைமையின் கீழ் தண்டப்பணம் செலுத்தாது இலங்கைக்கு மீண்டும் வருவதற்கான அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. 2013ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 6ஆம் தேதிக்கு முன்னர் விசா அனுமதியை வைத்திருந்து அவர்கள் பணியாற்றிய வேலைத்தளத்திலிருந்து வெளியேறி எஜமானால் போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ள பணியாளர்கள் மற்றும் சாரதிகள் இந்த பொது மன்னிப்பை பெற்றுக் கொள்ள முடியும். அதேபோன்று நிறுவனங்களில் பணியாற்றியவர்களுக்கும் பொது மன்னிப்பு வழங்கப்பட வேண்டுமாயின் 2013ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 6ஆம் தேதிக்கு முன்னர் வேலை தளங்களிலிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக அவர்களின் தொழில் தருணர்களால் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்க வேண்டும். இவ்வாறானவர்களுக்கு அந்நாட்டில் உள்ள குடிவரவு போலீசாரினால், அதாவது அந்த நாட்டின் ஜவாத் போலீசாரினால் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான அனுமதி பத்திரம் வழங்கப்படும். ඉමිග්‍රේෂන් පොලිස් එකට එහි රටේ කියන්නේ ජවසාද් කියලා. ජවසාද් දෙකෙන් රටෙන් පිටවීමේ අවසරපත්‍රය ලබා ගත යුතුව පවතී. இதேவேளை அபுதாபியில் இடம்பெற்றதாக கூறப்படும் கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டுள்ள ஒருவருக்கு அவரது குடும்பத்தினரால் மன்னிப்பு கோரப்படுகின்ற சம்பவம் குறித்தும் ஊடகவியலாளர்களால் இதன்போது கேள்வி எழுப்பப்பட்டது. ரிசானாගේ සිද්ධියේදී නම් මම ரிசானா நஃபிக்கின் சம்பவம் கொலை அல்ல, எனினும் இது ஒரு கொலை சம்பவம். இந்த கொலை சம்பவத்தில் இலங்கையர் ஒருவரை உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் குடும்பத்தினர் மன்னிப்பை வழங்க முடியாது என கூறுகின்றனர். மிகவும் தெளிவாக அவர்கள் மன்னிப்பு வழங்க முடியாது என கூறுகின்றனர். அந்த நாட்டின் சட்டத்தின் பிரகாரம் மன்னிப்பு வழங்க முடியாது என்றால் மன்னிப்பு வழங்கப்பட மாட்டாது. மன்னிப்பு வழங்குவதற்கு இணக்கம் தெரிவித்தால் அதன் பின்னரே குருதி பணம் வழங்குவது குறித்து வெளிவிவகார அமைச்சு தலையீடு செய்ய வேண்டும். எனினும் குற்றம் இழைக்கப்பட்டுள்ளமையினால் அந்த குற்றத்திற்கான தண்டனையை எங்கிருந்தாலும் அனுபவிக்க வேண்டும் என்பதே எனது தனிப்பட்ட கருத்தாக இருக்கின்றது. இதேவேளை ஜோர்தானில் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட யுவதியின் மரணம் குறித்த விசாரணைகள் தொடர்பாகவும் இதன்போது கருத்து வெளியிடப்பட்டது. எந்தவொரு உயிரிழப்பு குறித்தும் வெளிவிகார அமைச்சை பொறுப்பேற்கும். இந்த விடயங்கள் வெளிவிகார அமைச்சினூடாக முன்னெடுக்கப்பட வேண்டும். அவர் எமது பணியகத்தில் உரியவாறு பதிவு செய்து சென்ற ஒரு யுவதி. அதனால் இந்த விடயம் தொடர்பில் ஆராய்ந்து பார்ப்பதற்கான பொறுப்பு எமக்குள்ளது. இந்த மரணத்தில் நமக்கு சந்தேகம் உள்ளது. இது இயற்கையாக நேர்ந்துள்ளதா என்பதில் சந்தேகம் உள்ளது. துப்பாக்கி பிரயோகத்திற்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி ஸ்பான்சரின் துப்பாக்கி. எனினும் 3 மாதங்களுக்கு முன்னர் அவர் உயிரிழந்துள்ளார். அவரின் துப்பாக்கியே அதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதனால் நமக்கு சந்தேகம் உள்ளது. மாத்தறை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 2 கைதிகள் கடந்த 25ஆம் தேதி தப்பிச் சென்றுள்ளனர். மாத்தறை நகரில் நடைபெற்ற வெசாக் நிகழ்வுகளுக்கு அழைத்துச் சென்ற போது இவர்கள் தப்பிச் சென்றுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் சந்திரரத்ன பல்லேகம தெரிவித்தார். வெளிக்கட காலி மாத்திரை ஆகிய சிறைச்சாலைகளில் இருந்து மாத்திரையில் நடைபெற்ற விசாக் வலயத்தில் வேலைக்கு அழைத்து சென்ற போது இவர்கள் தப்பி சென்றுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் தெரிவித்தார். அவர்களுக்கு இன்னும் 4 வருடங்களில் விடுதலை கிடைக்கவிருந்ததாக அவர் குறிப்பிட்டார். குறித்த கைதிகளை உடனடியாக கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். சிறைச்சாலையிலிருந்து கைதிகள் தப்பி செல்லும் சம்பவங்கள் அண்மை காலமாக அதிகரித்துள்ளன. வெளிக்கடை சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலை அடுத்து சிறைச்சாலையிலிருந்து கைதிகள் பலர் தப்பிச் சென்றனர். அவிசாவளி சிறைச்சாலையிலிருந்து 10 கைதிகள் தப்பிச் சென்றனர். இந்த மாதம் 25ஆம் தேதி மற்றும் ஒரு சம்பவம் இடம்பெற்றது. மாத்தறை பகுதியில் 2 கைதிகள் தப்பிச் சென்றுள்ளனர். தப்பிச் சென்ற கைதிகள் இதுவரை கைது செய்யப்படவில்லை. குற்றத்திற்காக தண்டனை அனுபவிக்க வேண்டியவர்கள் சுதந்திரமாக நடமாடுகையில் சமூகத்திற்கு ஏற்படும் தீங்கிற்கு பொறுப்பு கூறுவது யார்?